வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. தீபாவளியோடு சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதார கௌரி விரதம் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கௌரி சிவனின் சரிபாதியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி 21 நாட்கள் விரதம் இருந்து கடைபிடித்த நோன்பு தான் இந்த கேதார கௌரி விரதம் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் இது தீபாவளிக்கு மறுநாள் 21ஆம் தேதி அமாவாசை அன்று இந்த கேதார கௌரி நோன்பு இருக்கணும். இது 21 நாள் ஆல்ரெடி கடைபிடிச்சிட்ருக்கிறவங்க செஞ்சிட்ருக்கிறவங்க அந்த நோன்புக்கான நிறைவை நீங்கள் 21ஆம் தேதி செஞ்சுக்கலாம். சிலர் ஒரு நாள் நோன்பு அப்படின்னு இருப்பாங்க. அப்போ அவங்க 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த நோன்பை ஆரம்பித்து மறுநாள் 22ஆம் தேதி தான் அந்த நோன்பை நிறைவு செய்வாங்க. அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த நோன்பு எப்படி கடைபிடிப்பீர்களோ அதே மாதிரி செய்யணும். இதில் நீங்கள் பிரசாதம் படைக்கும்போது மறக்கக்கூடாது, 21 எண்ணிக்கையில் இருக்கணும். 21 நாள் விரதம் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் நோன்பு இருந்தாலும் சரி, நீங்கள் வைக்கக்கூடிய பிரசாதம் 21 எண்ணிக்கையில் இருக்கணும். அதாவது 21 வடை, 21 அதிரசம், அந்த மாதிரி எண்ணிக்கையில் கட்டாயம் இருக்கணும். இப்போது ஒரு நாள் நோன்பு இருக்கிறோம் அப்படின்னா 21ஆம் தேதி ஆரம்பித்து 22ஆம் தேதி நிறைவு செய்கிறீங்க அப்படின்னா 22ஆம் தேதி நோன்பை நிறைவு செய்ததுக்கு அப்புறம்தான் கந்த சஷ்டி விரதத்தை துவங்கணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ கேதார கௌரி விரத நோன்புங்கிறது எல்லாரும் கடைப்பிடிக்கலாம். ஆனால் ஒரு நோன்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை ஆயுள் முழுவதும் செய்யணும். தொடர்ந்து எங்களால் செய்ய முடியும் அப்படின்றவங்க இந்த நோன்பை எடுத்துக்கோங்க. குடும்ப வழக்கப்படி செஞ்சிட்ருக்கிறவங்க அதை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு வாங்க. கௌரியின் ஆசியும் சிவபெருமானின் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கட்டும். குடும்ப ஒற்றுமை, தம்பதியர் ஒற்றுமையெல்லாம் இந்த நோன்பு மூலமாக எல்லோருக்கும் கிடைக்கட்டும். எல்லாம் அவன் அருளாலே. நன்றி அன்பர்களே.